அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். பரக்கத்தான ரமதான் மாதத்தின் 3வது ஜும்மா இன்று. இன்னும் ஒரு ஜும்மா தான் நம்ம கிட்ட இருக்கு, முடிய போகுது, அவ்வளோதான் நோன்பு. இருக்கும்போது இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க, அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க, பாவ மன்னிப்பை அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஜும்மாவில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இப்போ ரமதான் மாதத்தில் எதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது? முக்கியமாக அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு இந்த மாதத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு இரவில் என்ன நடந்துச்சுன்னா, அல் குரான் இறக்கப்பட்ட ஒரு இரவு. லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும்னா, ரமதான் மாதத்தின் அந்த கடைசி 10 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று. அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால அந்த கடைசி 10 நாள்லையும் நம்ம அமல்கள் செய்வது சிறப்பு. அப்படி தொடர்ந்து அமல்கள் செய்யும் போது எந்த நாளில் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. நம்ம அந்த 10 நாளும் அமல்கள் செய்யும் போது அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள முடியும். இன்னைக்கு 20வது நோன்பு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20வது நோன்பு ஜும்மா அன்னைக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸாக இருந்துச்சுன்னா நேற்று 20வது நோன்பாக இருந்திருக்கும். நேற்று நைட்லேருந்து லைலத்துல் கத்ர் இரவு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மஹ்ரிப்க்கு மேலே 21வது இரவு ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அந்த கடைசி 10 இரவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால எவ்வளவோ அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவோ அதிகமாக அமல்களை செஞ்சுக்கிங்க. ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக செய்ய வேண்டியது தௌபா. யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அவர்கள் அந்த தௌபா கேட்காம அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை கடந்து போனா அவர்கள் நாசம் அடையட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். நபி அவர்களின் சாபம் பெற்றவர்கள் எப்படி நல்லா வாழ முடியும்? நபி அவர்கள் சபித்துள்ளார்கள் என்றால் அல்லாஹ்வின் பொருத்தமும் அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டுக்குங்க. இந்த மாதத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு. தௌபா அதிகமாக செஞ்சுக்கிங்க. அல்லாஹ் சுபானஹு தஆலா மன்னிப்பை அதிகமாக விரும்புகின்றவன். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தௌபாவிற்கும் நிச்சயமாக அவன் பதிலளிப்பான். உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து உங்கள் எல்லா கஷ்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதாவது லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது பார்த்தீங்களா, இதற்காக ஏதாவது ஸ்பெஷல் துவா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் நாங்கள் என்ன துவா ஓதுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள். அந்த துவாவை தான் இன்னைக்கு நாம் ஓத போகிறோம். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. கரெக்டாக லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு தான் ஓதணும் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியாது. தெரிஞ்சால் அந்த இரவில் மட்டும் நாம் எக்ஸாக்டாக ஓதிக்கலாம். ஆனால் இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு சொல்லப்படலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு அதை மறக்கடிச்சிட்டான். அதனால கடைசி 10 இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஒற்றைப்படை இரவு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20வது நோம்புனா அவங்களுக்கு 21, அதாவது அவங்களுக்கு ஒற்றைப்படை வரும்போது நமக்கு இரட்டைப்படையாக இருக்கும். அதனால எந்த நாள் சொல்லிட்டு நம்மளால தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால சிறந்தது எதுனா கடைசி 10 இரவுகளில் நாம் அமல் செய்வது தான் சிறந்தது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவாவை கடைசி 10 இரவுகள், அதாவது இனி வரும் ஒவ்வொரு நோன்பின் இரவிலும் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. எவ்வளவோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஓதிக்கிங்க. இதன் மூலமாக உங்கள் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்று நாம் தொடங்கி வைப்போம். ஓதுறது சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் நான் ஒரு 11 முறை ஓத போகிறேன். என் கூட சேர்ந்து அவசியம் 11 முறை ஓதிக்கிங்க. ஓதி துவா செய்யுங்க. 11 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதுனாலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. அப்படி ஆகலைனா கூட இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை ஓதாமல் விடாதீங்க. ஓதி அதிகமாக துவா செய்யுங்க. இன்றைக்கி 11 முறை ஓதுறீங்க, இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. 11 முறையோடு நிறுத்திடாதீங்க. உங்களால் எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஓதிட்டு வரும்போது லைலத்துல் கத்ர் இரவை அடையும் போது நாம் அந்த துவாவை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் ரமதான் மாதத்தை நாம கடப்போம். அதனால அவசியம் ஓதுங்க. இப்போ நாம ஓத ஆரம்பிக்கலாம். அல்லஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி.
اللهم إنك عفو تحب العفو فاعف عني. 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 யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்து விடு. ரொம்ப சின்ன துவா தான் இது, ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்ட துவா இது. அதாவது பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அதிகமாக தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகின்றான். அப்படி எந்த அளவுக்கு நாம் தௌபா செய்கிறோமோ உடனுக்குடனே அதை மன்னிக்கவும் செய்வான். எவ்வளவோ அதிகமாக நம்ம தௌபா செய்கிறோமோ அவ்வளவோ அதிகமாக நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே நீங்கும். இது ஒரு பொதுவான விஷயம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன். நாம் மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயம் நம் பாவங்களை மன்னிப்பான். அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு துவா ஒரு பொருளாக வந்திருக்கு இந்த துவாவிற்கு. அதனால தான் லைலத்துல் கத்ர் இரவுல இந்த துவாவை ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக இந்த துவாவை நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதனால இந்த ஒரு துவாவை ஓதாம இனி வரும் எந்த ஒரு நோம்பியும் நீங்க வீணாக்கிடாதீங்க. இந்த ஒரு துவா போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு. இதை நீங்க மனசார பொருள் உணர்ந்து நீங்க இதை ஓதும் போது உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே அடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னொன்னா விலக ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை இந்த கஷ்டங்கள் சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே அல்லாஹ்விடம் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நாம் செஞ்ச சின்ன சின்ன தப்பு தவறுகள் பாவங்களுக்காக தான் அல்லாஹ் நம்மை சோதித்து வருகின்றான். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய எல்லா சோதனைகளும் விலகும், எல்லா கடன்களும் தீரும், வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கும், ஏதாவது தேவைகள் இருந்தால் நீண்ட நாள் ஆசைகள் இருந்தால் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும். இந்த துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதிட்டு உங்கள் கஷ்டங்களை சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம். இவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்குது, இது என்னை விட்டு நீக்கி, இந்த நோம்போட நோம்பாக இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு நல்லா அழுது கேளுங்க. இனி வரும் ஒவ்வொரு நாளும் நம் துவாக்களுக்கு அதிகமாக பலம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அதனால அதிகமாக துவா செய்யுங்க. லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நம் பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் விலக வேண்டும் சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.